4 ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவுல பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம். அது மட்டும் இல்லாம இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசரமாக 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாட்ல செய்ய முடியும் சொல்றாங்க. இப்ப 45 நாள்ல மக்களுக்கு செய்ய முடியறத 4 ஆண்டுகள்ல ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு மனது வரலையா? இல்லனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசரமா மக்களை பற்றி சிந்திப்பீர்களா? இன்னொன்னு, நாட்டுல ஊழல் இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட ஊழல் இருக்கு. அதுல சில சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. அதே மாதிரி அங்க ஏற்பாடு ஒண்ணுமே சரியில்லை, மக்கள் கூட்டமாக வருகிறார்கள், அங்க எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.